பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு நான் பேசி வருகிறேன். தாறுமாறான ஆவி. இன்றைக்கு தேசத்துக்குள்ள அதுதாங்க ரொம்ப இருக்கு. நீங்களும் தொலைக்காட்சியை திறந்து பாருங்க. புருஷன் இருக்கும் போதே இன்னொரு செல்போன் அழைப்பதும், செல்போனை உடனே நெடுநேரம் பேசிக்கொண்டிருப்பதும், அதே போல் மனைவி இருப்பதும், அதே சமயத்தில் மற்றவர்களோடு பேசிக்கொண்டு மனைவி இடத்துல பேசாமல் இருக்கிறதும் இன்றைக்கு எத்தனை குடும்பங்களுக்குள்ள இருக்கு. இதற்கு காரணம் என்ன? தாறுமாறான ஆவி. இந்த ஆவியை முதல்ல நம்ம என்ன செய்யணும்? குடும்பத்தை விட்டு விரட்டணும். இந்த ஆவியை கீழ்ப்படுத்தணும். எனக்கு அன்பானே, எத்தனை பேர் இன்றைக்கு புருஷன் இருந்தும் இல்லாதது போல வாழ்கிறவர்கள் உண்டு. மனைவி இருந்தும் மனைவி இல்லாதவள் போல வாழ்கிறவர்கள் உண்டு. ஏன்னா அந்த காலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கடன் வாங்கி பட்னி, கல்யாணம் பண்ணி பிரம்மச்சாரின்னாங்க. அப்படிப்பட்ட வாழ்க்கையில் எத்தனை பேர் இருக்கீங்களோ? நீங்களெல்லாம் ஒரு வார்த்தை என்னோட சேர்ந்து கடைசியில் உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி உங்கள் வேதாகமத்தை தயவு செய்து எடுத்து 2 சாமுவேலின் புஸ்தகத்தில் 13ஆம் அதிகாரத்துக்கு மறுபடியும் உங்கள் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அப்படி எல்லாரும் திருப்பி கொண்டா, அப்படி எடுக்கிற வரைக்கும் நீங்களும் நானும் சேர்ந்து பாடுமா? பாம்பம் இல்லை, அங்கு சாம்பம் இல்லை, வியாதி இல்லை, பசி பிணியும் இல்லை. பாம்பம் இல்லை, அங்கு சாம்பம் இல்லை, வியாதி இல்லை, பசி பிணியும் இல்லை. ராஜாதி ராஜா இயேசு என்றென்று வாழ்த்திடுவார். ராஜாதி ராஜா இயேசு என்றென்று வாழ்த்திடுவார். இயேசுவின் குடும்பம் உண்டு, அன்பு நிறைந்திடம் உண்டு. இயேசுவின் குடும்பம் உண்டு, அன்பு நிறைந்திடம் உண்டு. இன்பம் உண்டு, சமாதானம் உண்டு, வெற்றி உண்டு, துதி பாடல் உண்டு. இன்பம் உண்டு, சமாதானம் உண்டு, வெற்றி உண்டு, துதி பாடல் உண்டு. ராஜாதி ராஜா இயேசு என்றென்று வாழ்த்திடுவார். ராஜாதி ராஜா இயேசு என்றென்று வாழ்த்திடுவார். இயேசுவின் குடும்பம் உண்டு, அன்பு நிறைந்திடம் உண்டு. உயர்வும் இல்லை, அங்கு தாழ்வும் இல்லை, ஏழை இல்லை, பணக்காரன் இல்லை. உயர்வும் இல்லை, அங்கு தாழ்வும் இல்லை, ஏழை இல்லை, பணக்காரன் இல்லை. ராஜாதி ராஜா இயேசு என்றென்று வாழ்த்திடுவார். ராஜாதி ராஜா இயேசு என்றென்று வாழ்த்திடுவார். கர்த்தர் குடும்பத்தை எப்படி வச்சிருக்காரு? சங்கீதம் 122:7 உன் அலங்கத்திற்குள் சமாதானம், உன் அரண்மனைக்குள்ளே சுகம்.
இன்னைக்கு எத்தனை குடும்பத்தில் அந்த சமாதானம் இருக்குது, சுகம் இருக்குது. ஏன்னா தாறுமாறான ஆவி அங்கே வந்துருச்சுன்னா சமாதானம் எப்படி இருக்கும்? அங்கே இன்பம் இருக்கணும், துதி பாடல் இருக்கணும், உயர்வு தாழ்வு அங்கே கிடையாது, வியாதி பசிப்பிணி கிடையாது. ஏன்னா இயேசு அந்த வீட்டில் அதெல்லாம் என்ன செஞ்சிடும்? நிச்சயமாக இருக்காது. சீசர்களுக்கு கூட நீங்கள் எந்த வீட்டுக்கு போகிறீங்களோ அந்த வீட்டுக்கு போனோடனே உங்களை ஏற்றுக்கொண்டு அது முதல்ல சொல்ல வேண்டியது புறப்படும் போது என்னது? உங்களுக்கு சமாதானம். ஏன்னா அவர் யாரு? சமாதான காரணர். சமாதான காரணர் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே. சமாதான காரணர் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே. இயேசு நீங்க, இயேசு நீங்க, இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாம் பார்த்து கொள்வீங்க. எனக்கு ஐயா, எனக்கு எனக்கு அழகெல்லாம் நீங்க தானே, என்னது ஆசையெல்லாம் நீங்க தானே. எனக்கு அழகெல்லாம் நீங்க தானே, எனது ஆசையெல்லாம் நீங்க தானே. நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இன்னைக்கு எத்தனையோ கிறிஸ்தவ குடும்பத்துக்குள்ள ஏங்க சோர்வு, சமாதான குலைச்சல், தாறுமாறான உறவுகள். இங்க 2 சாமுவேலில் வாசிக்கிறோம், தாவீதுக்கு மகன் அம்னோன், அவனுக்கு சகோதரி யாரு? தாமார். ஆனா இவனுக்கு அவ மேல மோகம், ஆசை. எனக்கு அன்பானவர்களே, இலக்கிய மரபு காதலில் களவு காண்பது. ஆனால் ஆண்டவருடைய திட்டம் அது இல்லை. இன்னாருக்கு இன்னார்னு அவர் குறிச்சிருப்பார். நாம் தான் நினச்சிக்கிறோம் டாக்டருக்கு டாக்டர், ப்ரொஃபஸருக்கு ப்ரொஃபஸர், டீச்சருக்கு டீச்சர். அப்படி இல்லை. ஆண்டவர் யாருக்கு எதை வச்சுருக்காரோ தெரியாது. எனக்கு அன்பானவர்களே, இந்த அம்னோனுடைய வாழ்க்கையில் ராஜகுமாரன், ஆனால் அவனுக்கு என்ன தெரியுமா? தான் தங்கச்சி மேலே, சக உதிரத்தில் பிறந்தவள் மேலே காமம். இந்த காமம் வந்துருச்சுன்னா தாறுமாறான ஆவி உள்ளே வந்துருச்சுன்னு அர்த்தம். அவள் மேல் மோகம் கொண்டான், ஆசை கொண்டான். இந்த காதல்ங்கிற ஒன்று கத்திரிக்காய் வந்துருச்சுன்னா அநேகருக்குள்ள சரீரத்தில் மெலிவு வந்துடும். நிறைய பேர் என்ன செய்வாங்க? சாப்பிடாமல் இருக்காங்க. அதையே நினச்சி 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 வேதனைப்பட்டு, நிச்சயமாக ஒரு நாள் வரும், ஏற்ற காலம் வரும் வரைக்கும் அவருடைய பலத்த கரத்துக்குள்ளே அடங்கி இருக்கணுமே. நிச்சயமாக ஒவ்வொருத்தருக்கும் எல்லாவற்றிலும் எல்லாம் வர வேண்டும், எல்லாம் நிச்சயமாக உண்டு. ஆனால் அதுக்கு முன்னாடியே சகோதரி மேலே அதுவும் போய் காதல் கொள்ளலாமா? கொள்ளக்கூடாது. எனக்கு அன்பானே, அப்போ பக்கத்தில் ஒரு நண்பன் இருந்தான், வாசிங்க. அவன் பேர் யோனதாப். 2 சாமுவேல் 13ஆம் அதிகாரத்திலே இந்த அம்னோன் தன் சகோதரியாகிய தாமார் மேல் மோகம் கொண்டு மெலிஞ்சி 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 ரொம்ப குச்சியாக போனான். சிலர் சொல்லாங்கள தட்டை குச்சியாக போயிட்டே பாம்பாங்க. அப்படி போனதுனால ஒருத்தன் கேட்டான், சும்மா சாதாரணமாக தான் கேட்டான், ராஜகுமாரனாகிய நீ நாளுக்கு நாள் எதினாலும் இப்படி மெலிந்து போகிறாய்? ஏன்னா சிலர் மெலிஞ்சுக்கிட்டே போகிறான்னா ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். அதுக்காக நீங்கள் சொல்லுவீங்க உள்ளுக்குள்ள அப்படி எலும்புரிக்கு நோய் இருந்துச்சோன்னு. அப்படி இல்லை.
சிலருக்குள்ள எலும்புரிக்கு நோயே வர வேண்டியதில்லை. இந்த ஒரு தாறுமாறான ஆவி வந்துச்சுன்னா அப்படியே மெலிஞ்சிக்கிட்டே போவாங்க. நாளுக்கு நாள் மனித வாழ்க்கையில் இயேசுவானவர் லூக்கா 2:52 படி தேவ கிருபையிலும் மனித தயவிலும் அதிகமாய் விருத்தி வளர்ந்து பெருகினார் என்று தான் பார்க்கிறோம். 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரத்தில் தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், ஈசாக்கு வர வர விருத்தி அடைந்தான். எல்லாம் அப்படித்தான் பார்க்கிறோம். ஆனால் இவர் நாளுக்கு நாள் என்ன செய்கிறாரு? மெலிஞ்சிக்கிட்டே போறார். அவனுக்கு ஒரு சகோதரன் தான், அவன் பேரு யோனதாப். அவன் ஒரு நாள் கேட்டான், வாசிங்க. அவன் இவனை பார்த்துனா அந்த யோனதாப் அம்னோனை பார்த்து, ராஜகுமாரனாகிய நீ நாளுக்கு நாள் எதினாலே இப்படி மெலிந்து கொண்டு போகிறாய்? எனக்கு சொல்ல மாட்டேன், என்ன சாப்பாடு இல்லையா, உனக்கு என்ன குறை, ஏன் இப்படி மெலிஞ்சுக்கிட்டே போற, எனக்கு சொல்லுப்பான்னா. உடனே அவன் சொன்னான், என் சகோதரன் அப்சலோமின் சகோதரியாகிய. இதில் சொல்றதுல கூட தந்திரத்தை பாருங்க, என் சகோதரன் அப்சலோமின் சகோதரி. அப்போ இவன் சகோதரனுக்கு சகோதரி, இவனுக்கு என்னது சகோதரி தானே. ஆனால் சொல்லும்போது அவர் அப்படி விளக்கமாக பிரித்து விடுறார். என் சகோதரன் அப்சலோமுக்கு சகோதரியான தாமாரின் மேல் நான் ஆசை வைத்திருக்கிறேன். அப்பொழுது யோனதாப் அவனை நோக்கி, அவருக்கு உடனே சொல்லிக்கிட்டே, இது தப்புன்னு சொன்னானா? இடுக்கண்ணில் உதவவே சகோதரன் பிறந்திருக்கிறான். சிநேகிதர்களை விசுவாசிக்காத மீகா 7:5 சொல்லப்பட்டது ஏன் தெரியுமா? சிநேகிதன் நல்லதை சொல்லிக் கொடுக்கணும். ஏன்னா நட்புங்கிறதுக்கு இலக்கணம் வள்ளுவன் சொன்னான், உடுக்கை இழந்தவன் கைப்போல் அங்கே இடுக்கண் களைவது நட்பு, துன்பத்தை களைவது நட்பு. ஆனால் இவனுக்கு என்ன கேட்குறான், நீ எதனால மெலிஞ்சு போற? இவன் சொன்னான், என் சகோதரின்னு டேரக்டாக சொல்லாமல் அப்சலோமுடைய சகோதரி தாமார் மேலே எனக்கு மோகம் ஆசை, அதனால. உடனே இவன் சொன்னான், அப்பொழுது யோனதாப் அவனை பார்த்து, நீ வியாதிக்காரனை போல. அப்பா, இது மட்டும் இல்லை, இன்னும் கொஞ்சம் வியாதிக்காரனை போல. ஏற்கனவே என்ன ஆயிட்டாரு? மெலிஞ்சு போயிட்டாரு. இன்னும் வியாதிக்காரனை போல போய் படுத்துக்கோ. எனக்கு அன்பானே, கடைசியில் ஆண்டவருக்குள்ள அந்த மனுஷனுக்கு வியாதி எப்பேற்பட்ட வியாதி இருந்தாலும் சரி, அவர் தீராத வியாதியை வார்த்தையினால் தீர்க்கிறவன். ஒரு குஷ்டரோகியை பார்த்து, எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாகுனார் மார்க் 1:40-41. உடனே அவன் என்ன செய்தான்? சொத்தமானா. உன் படுக்கை எடுத்துக்கொண்டு 38 வருஷம் படுத்திருந்தவன் எந்திரிச்சா ஓடியே போயிட்டான். எல்லாரும் 4 பேர் கட்டில் தூக்கிட்டு வந்தாங்க. மார்க் 2ஆம் அதிகாரத்தில் அவனுக்கு முடக்குவாதம். அவனை பார்த்து, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடனார். உடனே அவன் எந்திரிச்சு எல்லாரும் முன்னாடி போயிட்டான். ஏன்னா வார்த்தையினால் சுகம் தருகிற தேவன். அதனால தான் நாம் அடிக்கடி பாடுறோம், ஒரு வார்த்தை ஐயா, ஒரு வார்த்தை, எனக்கு ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை ஐயா, ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. அவருடைய வார்த்தையில சுகம் வருமே. இவன் வியாதிக்காரனை போய் படுத்துக்கோங்கிறான். இவனுக்கு என்ன சொல்லுங்க, டே தப்புடா, இது தவறானதுடா சொல்ல முடிஞ்ச. அன்னைக்கு அப்படி தான். சில நேரம் பெரிய ஆட்களாக இருப்பான், கண்டிச்சு சொன்னால் காணிக்க வராது பயம். யாராக இருந்தாலும் தப்பு என்ன செய்தான்? தப்பு சொல்லணும். இவன் சொல்லலை. இவன் உடனே சொன்னான், ஒரு யோசனை சொல்கிறார். என்ன யோசனை? நீ வியாதிக்காரனை போல என்ன செய்ய, படுக்கையின் மேலே படுத்துரு. உன்னை பார்க்கிறதற்கு தகப்பனார் வரும்போது, தகப்ப யாரு? தாவீது ராஜா. புள்ள சோமலேன்னா அப்பா வந்து பார்க்க மாட்டாரா? வருவார்ல. உன்னை பார்க்க வரும்போது நீ என் சகோதரியாகிய தாமார் வந்து எனக்கு போஜனம் கொடுத்து அவள் கையினாலே சாப்பிடும்படிக்கு. இது என்ன நோய்? இதான் தாறுமாறான வியாதி.
யார் கொடுத்தான கஞ்சி? யார் கொடுத்தான சாப்பாடு கொடுத்தான? என் சகோதரி வந்து அவ கையால் சமையல் பண்ணி அவ கையால் எனக்கு கொடுத்தா நான் அந்த வியாதி நீங்குவேன். இது என்ன வியாதி? எனக்கு கண்பானுடைய தாறுமாறான ஆவி உள்ளே வந்துச்சுன்னா இப்படி தான் சொல்லும். அவர் சொல்கிறாரு, அப்பாட்ட சொல்கிறார், திரும்ப வாசிங்க. என் சகோதரி வந்து அவள் கையினாலே சாப்பிட கொடுத்து நான் பார்க்க என் கண்களுக்கு முன்பாக சமைக்கும்படி தயவு செய்ய வேண்டும் என்று சொல் என்றார். தயவு செய்ய வேண்டும் என்று சொல் என்றாள். அப்படியே அம்னோன் வியாதிக்காரன் போல் படுத்துக்கொண்டு, அவன் வியாதிக்காரன் இல்லை, ஆனால் வியாதிக்காரன் போல படுத்துக்கொண்டு ராஜா தன்னை பார்க்க வந்தபோது ராஜாவை நோக்கி என் சகோதரியாகிய தாமார் வந்து நான் அவள் கையினாலே சாப்பிடும்படிக்கு என் கண்களுக்கு முன்பாக 2 நல்ல பணியாரங்களை பண்ணும்படி உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றான். வியாதிக்கு மருந்து பணியாரமா? வியாதிக்கு எனக்கு இதுவரை கேள்விப்பட்ட ரசஞ்சோறு திங்க பார்த்துருக்கேன், கஞ்சி குடிக்க பார்த்துருக்கேன், இல்லை கொஞ்சம் இட்லி வச்சு சாப்பிட கூட பார்த்துருக்கேன். ஆனால் இதுக்கு என்னது? பணியாரம். என்ன வியாதி? அதுவும் பணியாரம் என்ன செய்யணும்? கண்ணுக்கு நேரம் 2 அதை செய்யணும்னா உடனே ராஜா பார்த்தாலும் அவருக்கு ஏகப்பட்ட வேலை. ஏன்னா ராஜாங்கத்தை பார்க்கணும். இதுக்கடையில் சங்கீதக்காரன் அவர் வாட்டில் உட்காந்து என்ன செய்வார்? எப்போ நேரம் கிடைக்குதோ அப்பொழுது பாடுவார். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கின்றார், தாழ்வடையே கர்த்தர் என் மீட்பராய் இருக்கின்றார், தாழ்வடையே கர்த்தர் என் மீட்பராய் இருக்கின்றார், தாழ்வடையே. அவர் புல்லுள்ள இடங்களில் மேய்ப்பா, கொடி நீரோடு ஊற்றினிலே. அவர் புல்லுள்ள இடங்களில் மேய்ப்பா, கொடி நீரோடு ஊற்றினிலே. என்னை கூட்டிக் கொள்வார் என்று தேர்ப்பா, அவர் காட்டிய வழி செல்லுவே, அவர் காட்டிய வழி செல்லுவே. கர்த்தர் மீட்பராய் இருக்கின்றார், தாழ்வடையே கர்த்தர் மீட்பராய் இருக்கின்றார், தாழ்வடையே. எதன் ஆத்தும நிரம்பிடும் வண்ணம் அவர் அன்பில் வழி நடப்பார். எதன் ஆத்தும நிரம்பிடும் வண்ணம் அவர் அன்பில் வழி நடப்பார். மரணம் என்னை சூழ்ந்திடும் வேளை இயேசுவே என்னோடு இருப்பார். மரணம் என்னை சூழ்ந்திடும் வேளை இயேசுவே என்னோடு இருப்பார். கர்த்தரின் மீட்பராய் இருக்கின்றார், தாழ்வடையே கர்த்தரின் மீட்பராய் இருக்கின்றார், தாழ்வடையே. நல்ல கவனிங்க. அவர் சங்கீதத்தை வச்சுட்டு பாட போயிடுவார். இவர் யோசிக்கல. வந்தார், பையன் சொன்னான், என் தங்கச்சி வந்து என் கண்ணுக்கு நேரம் பணியாரம் சுடணும், அதை எனக்கு கொடுக்கணும், அப்போ தான் வியாதி சரி, அப்படியாவது சுகமானா சரி. ஏன்னா சகோதரி தானே, அதை பற்றி அவர் ஒன்றுமே நினச்சிருக்கல.
உடனே என்ன சொல்றாரு? அப்பொழுது தாவீது வீட்டுக்கு தாமார் இடத்தில் ஆள் அனுப்பி, நீ உன் சகோதரனாகிய அம்னோன் வீட்டுக்கு போய் அவனுக்கு சமையல் பண்ணி கொடு என்று சொல்ல சொன்னான். தாமார் தன் சகோதரனாகிய அம்னோன் படுத்துக் கொண்டிருக்கிற வீட்டுக்கு போய் மாவெடுத்து பிசைந்து அவன் கண்களுக்கு முன்பாக தட்டி பணியாரங்களை சுட்டு சரி சட்டியை எடுத்து அவனுக்கு முன்பாக அவைகளை வைத்தாள். நியாயமா வச்சா இவர் என்ன செய்யணும்? வியாதியா இருந்தா எழுந்திருச்சு என்ன செய்யணும்? சாப்பிடணும்ல. சாப்பிடல. ஆனாலும் அவன் சாப்பிட மாட்டேன் என்றான். ஏன்? மனசுக்குள்ள இருக்கிறது வேற. ஏன்னா உள்ளத்துக்குள்ள இருக்கிறது யாருக்கு தெரியும்? நாம் அநேக நேரம் சொல்லுமே, மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவன் இருதயத்தை பார்க்கிறான். அதனால தான் நாம மனுஷனை பார்க்க விரும்பல. பாடுறோம், உன் முகம் பார்க்கணுமே, உம்மழகை ரசிக்கணுமே, உன் முகம் பார்க்கணுமே, உம்மழகை ரசிக்கணுமே, உன் பாதம் அமரணுமே, உன் பாதம் அமரணுமே, உன் விருப்பம் அறியணுமே, ஐயா உன் விருப்பம் அறியணுமே, எனது மணவாளனே, என் இதய ஏக்கமே, இனியவரே இயேசையா, உம்மைத்தான் தேடுகிறேன், நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன். பார்க்கணுமே, உம்மழகை ரசிக்கணுமே, முகம் பார்க்கணுமே, உம்மழகை ரசிக்கணுமே, உன் பாதம் அமரணுமே, உன் பாதம் அமரணுமே, உன் விருப்பம் அறியணுமே, ஐயா உன் விருப்பம் அறியணுமே, எனது மணவாளனே, என் இதய ஏக்கமே, இனியவனே இயேசையா, உம்மைத்தான் தேடுகிறேன், நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன். மனுஷன் முகத்தை தான் பார்ப்பான். இவரு நேரம் வந்து சாப்பாடு வச்ச சோத்தை பார்க்க வேண்டியதானே. சாப்பிட மாட்டேன். உடனே என்ன தெரியுமா? இங்கே சாப்பிட மாட்டேன், உள்ளே கொண்டுட்டு வா. அடுத்த செய்தியில் பார்க்கலாம். உள்ளே கொண்டுட்டு வா. உள்ளே கொண்டுட்டு போய் தாறுமாறான தனக்குள் இருந்த அந்த ஆவி எப்படி வேலை செஞ்சுங்கிறது அடுத்த செய்தியில் பார்க்கலாம். தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இன்றைக்கு தாறுமாறான உறவுகள். ஏன்னா இன்றைக்கி சொல்லுது, எப்படி வேணாலும் வாழலாம், கல்யாணம் பண்ணாமலே 2 பேர் சேர்ந்து வாழலாம், அது ஒன்றும் தப்பு இல்லை. இந்த ஃபெலோஷிப், ஃப்ரெண்ட்ஸ் ஃபெலோஷிப்பான் என்னன்னு எனக்கு விளங்கலை. ஆணுக்கான் சம்யோகமாக இருக்கலாங்கிறான். தாறுமாறான உறவு ஒரு நாள் சந்தோஷத்தை கொடுக்காதுங்க. அதனால தான் ஆண்டவர் தாறுமாறான ஆவியை அன்னைக்கு எல்லாம் ஒன்றா இருப்போம்னு சொல்லும் போது தான் அந்த தாறுமாறாக்கினார். அந்த தாறுமாறின் ஆவி நல்லதுக்கு வந்து அன்னைக்கு எல்லாரையும் பிரித்தது. பாஷைகள் இன்றைக்கி எத்தனையோ பாஷைகள் இருக்குது. ஆனால் சில நேரம் நமக்குள்ள அந்த தாறுமாறின் ஆவி வந்தால் எப்படிப்பட்டவனும் மாறி போயிடுறான். விசுவாசத்திற்கோட மாறி போயிடுறான். தொலைக்காட்சியில் பார்க்கிறதோடு விட்டுறாம ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுங்க. இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து வர தேவைகள் சந்திக்கப்பட மட்டுமல்ல, எங்களிடத்தில் 2 பார்வையற்றோ ஆலயங்கள் மதுரையில், திருநெல்வேலியில் இருக்குது. நீங்களும் வரலாம், தாராளமாக வந்து பார்க்கலாம். கர்த்தர் ஏவினா நீங்களும் தாங்கலாம்.
எதுக்குன்னா ஒவ்வொரு நாளும் நான் சாப்பிடாமல் அனுப்புறதில்ல. உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களில் ஒரு உணவு கொடுக்க, ஒரு உடை கொடுக்க, ஊன்றுகோல் கொடுக்க, இவங்களை அழைத்து வர்ற வேனுக்கு வாடகை கொடுக்க. அது மட்டுமல்ல, திருநெல்வேலியில் ஒரு கட்டுமான பணி பெண் தாய்மார்களுக்காக நடந்து வருகிறது. இதற்கு ஒரு சதுரடி 2300 2 கண்ணும் தெரியாமல் கிராமங்களில் அடப்பட்டு வச்சுருந்து பின்னாடி வயதாகும் போது தள்ளி விடுறவங்க கூட இப்படிலாம் வர்றாங்க. இவர்களும் கடைசி வரைக்கும் சுகமாக இருக்கணும். இதற்காக ஒரு கட்டடத்தை கட்டி வரோம், அவங்க தங்குற இல்லம். அதற்கு கர்த்தர் ஏவினால் நீங்கள் 1 சதுரடி 2 சதுரடி தாங்கலாம். 2300. ஒருவேளை ஐயா என்னை கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்காருன்னா 10 சதுரடி கூட தாங்கலாம். அநேகர் கேட்குறீங்க, எங்கள் ஊருக்கெல்லாம் கன்வென்ஷனுக்கு கூப்பிட்டா வருவீங்களா? தாராளமாக வருவேன். ஏன்னா சத்தியத்தை அறிவிப்பது கடமை. எல்லா கடனை விட ஒரு பெரிய கடன் என்னன்னா சுவிசேஷத்தை பிரசங்கிப்பது ஒவ்வொருவர் மேலும் விழுந்த கடன். அது கடமை. ஆகையினால கட்டாயம் அந்த அறிப்பா நான் கொஞ்சம் முன்னாடி சொல்லணும். ஒரு 15 நாள் 1 மாதம் முன்னாடி சொன்னீங்கன்னா எல்லா காரியத்தையும் எடுக்கிறேன். இப்போவும் நீங்கள் கேட்கலாம், தூரத்தில் இருக்க பிரதர், நாங்கள் உதவணும்னு நினச்சாலும் எப்படி உதவ? இதில் 2 நம்பர் வரும், ஜிபே, ஃபோன்பே. ஒருவேளை கணக்கு வைக்கிறதா இருந்தால் என்கிட்ட கேளுங்க, வேறு அதுக்குன்னு ஒரு அக்கௌண்ட் இருக்குது. அதன் வழியாக கொடுத்து நீங்கள் கணக்குக்கு உங்கள் ரசீதை வாங்கி பெற்றுக்கொள்ளலாம். உங்கள் ஜபக்காரி எது இருந்தாலும் காலை 10லேருந்து 5 மணிக்குள்ளே சொல்லலாம். இப்போவும் உங்களுக்கு ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, தாறுமாறான ஆவி, இன்றைக்கு அநேக நேரங்கள் இந்த தாறுமாறான ஆவி குடும்பங்களை எப்படி குலைத்து போடுகிறது. இன்றைக்கு எத்தனையோ பேர் வெளியே சொல்ல முடியாத தாறுமாறாய் நடந்த அனுபவத்தை இன்றைக்கு நினைத்து ஏங்கி கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருடைய கண்ணீர் கவலைகள் மாறட்டும். அந்த தாறுமாற உறவுகளில் இருந்து விடுதலை பெறட்டும். மெய்யாகவே குமாரன் விடுதலையாக்கினால் நீங்கள் விடுதலையாவீர்கள் என்ற யோவான் 8:34 படி ஒவ்வொருவரும் விடுதலை அடையட்டும். வியாதி படுக்கையில் இருப்போருக்கு ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் தீராத படுக்கையில் எடுத்துக்கொண்டு ஐயோ எனக்கு உதவி செய்ய ஒருவரும் இல்லை என்று கண்ணீர் ஒடிக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறேன். கண்கள் தெரியாம, காதுகள் கேட்காம, கை கால்கள் விளங்காம ஒவ்வொரு நாளும் தன் வாழ்க்கையிலே பகல் போய் இரவு எப்பொழுது வரும், இரவு போய் பகல் எப்பொழுது வரும் என்று கண்ணீர் வடிக்கிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருடைய கண்ணீரும் களிப்பாய் மாறட்டும். புலம்பல் ஆனந்த களிப்பாய் மாறட்டும். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.